லைஃப் டைமாக மனுஷன் எதில் போய் சிக்கிட்டான்னா ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள, மரணங்கிற அடிமைத்தனத்துக்குள்ள சிக்கிட்டான். அதை பார்த்த இயேசு என்ன பண்ணாருன்னா இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். நான் ஒரே ஒரு கதையை மாத்திரம் சொல்கிறேன். பலாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் யாரை முதல்ல படைச்சாருன்னா தேவ தூதர்களை படைச்சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆண்டவர் யாரை பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி படைச்சாருன்னா தேவ தூதர்களை படைச்சார். தேவ தூதர்களை ஏன் கடவுள் படைச்சார்னு சொன்னா, இந்த தூதன் என்னை ரொம்ப ஆராதிக்கணும், இந்த தூதன் என்னை பாடணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக கடவுள் என்ன படைச்சார்னா தேவ தூதனை படைச்சார். படைச்ச அந்த தூதனுக்கு நிறைய அதிகாரங்களை கொடுத்தார், நிறைய பவரை கொடுத்தார், வல்லமையை கொடுத்தார். அவன் என்ன செஞ்சாலும் நடக்கிற மாதிரி நிறைய சக்திகளை யாருக்கு கொண்டு போய் கொடுத்தார்னா தேவ தூதனுக்கு கொடுத்தார். ஆனா ஒரு நாள் வந்துச்சு, இந்த தேவ தூதன் என்ன பண்ணான்னா, நமக்கு தான் இவ்வளோ திறமை இருக்குதே, இவ்வளோ சக்தி இருக்கே, இவ்வளோ தாளந்து இருக்கே. ஏன்னா அந்த தூதன் ஒரு ரெக்கையை இப்படி விரிச்சான்னா அதுல இருந்து ஆச்சரியமான சத்தங்கள், துதிகள் வரும், மியூசிக் வரும். ஸோ அவ்வளோ சிறப்பா நமக்கு இருக்கே, நம்ம ஏன் நம்ம தேவனா மாறக்கூடாது, நம்ம ஏன் தெய்வமா மாறக்கூடாது அப்படின்னு அவன் மனசுல நினைச்ச உடனே கடவுள் என்ன பண்ணாருன்னா அந்த தூதனை பரலோகத்தை விட்டு தள்ளிவிட்டார். அவன் இந்த பூமியில விழுந்தான். விழுந்த உடனே இந்த உலகத்தை கம்ப்ளீட்டா மாத்திட்டான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஆண்டவர் பார்க்கிறாரு, தேவ தூதனை படைச்சோம் நம்மளை ஆராதிப்பான்னு. அவன் என்ன பண்ணிட்டானா நம்மளை விட பெருசா ஆகணும்னு நினைச்சு விழுந்துட்டான். அடுத்து என்ன பண்ணுவோம்னா மனுஷனை படைக்கலாம்ப்பா, மனுஷின்னு ஒருத்தனை படைக்கலாம், அவங்களாவது என்ன பண்ணட்டும்னா நம்மளை ஆராதிக்கட்டும் அப்படின்னு சொல்லி வசனம் தெளிவா சொல்லுது பைபிள்ல. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு. அப்ப ஆண்டவர் மனுஷனை எதுக்கு படைச்சாருன்னா இவங்களாவது என்ன துதிக்கட்டும். தூதனை படைச்சதும் ஒரே காரணம் தான், அவன் என்னை என்ன பண்ணணும்னா ஆராதிக்கணும், துதிக்கணும்னு. இப்ப ரெண்டாவது மனுஷனை படைக்கிறதும் என்ன காரணம்னா இவன் என்ன துதிக்கட்டும், இவன் என்ன ஆராதிக்கட்டும்னு சொல்லி கடவுள் படைச்சார். படைச்ச உடனே இந்த மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த விழுந்தான்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தூதன், அவன் தூதனுங்கிற ஸ்தானத்திலிருந்து சாத்தானுங்கிற ஒரு பேருக்குள்ள வந்தான். அவன் என்ன பண்ணி தெரியுமா, இந்த மனுஷன் கிட்ட கடவுள் சொல்லியிருப்பாரு, இந்த பழத்தை மட்டும் நீ புசிக்காதப்பா, இந்த ஒரே ஒரு ஃப்ரூட்டை மட்டும் நீ சாப்பிடாதேன்னு சொல்லியிருப்பார். ஆனா இவன் சொல்லுவான், நீ அதை சாப்பிட்டா என்ன, கடவுள் அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா, நீ அதை சாப்பிடலாமே அப்படின்னு சொன்ன உடனே இந்த மனுஷன் என்ன பண்ணுவான்னா அதை வாங்கி புசித்து விடுவான். ஆனா கடவுள் சொல்லியிருப்பாரு, இந்த கனியை நீ எப்ப சாப்பிட்றியோ, இந்த பழத்தை எப்ப நீ சாப்பிட்றியோ அன்னைக்கு நீ செத்துருவேன்னு கடவுள் சொல்லியிருப்பார். ஆனா இந்த பிசாசு சொல்லுவான், நீ இதை சாப்பிட்டேன்னா சாகவே மாட்ட, நீ கடவுள் மாதிரி மாறிடுவ. பிசாசு நான் சொன்ன எதுல விழுந்தான், நான் கடவுளா மாறணும், நான் கடவுளுடைய ஸ்தானத்துக்கு போகணும்னு சொல்லி நினைச்சதுனால அவன் விழுந்தான். இப்போ மனுஷங்கிட்ட அவன் எதை பண்றான்னா, அவன் எதுல போய் விழுந்தானோ, அவன் என்ன நினைச்சு விழுந்தானோ அதே தப்பை யாரை செய்ய வைக்கிறான்னா மனுஷனை செய்ய வைக்கிறான். ஆண்டவர் மனுஷனை சரி ஃபர்ஸ்ட் உருவாக்கின தூதன் தான் விழுந்துட்டான், ரெண்டாவது மனுஷனை எப்படி உருவாக்கலாம்னா என்ன மாதிரியே நான் உருவாக்குறேன், கடவுள் மாதிரியே. நீங்களும் நானும் யார் தெரியுமா, ஒரு குட்டி கடவுள். கடவுள் இப்படிதாங்க இருப்பாரு. ஸோ ஆண்டவர் சொல்றாரு, ஏன் சாயல்ல உருவாக்குறேன். ஆனா இந்த தூதன் என்ன பண்ணா, இந்த சாத்தான்னா அவன் எதுல விழுந்தானோ, அவன் கடவுளா மாறணும்னு நினைச்சு விழுந்தான், அதே பாவத்தை இந்த மனுஷனையும் செய்ய வச்சான். ஒன்று சொன்னேன், ஃபர்ஸ்ட் தூதன் விழுந்தான், ரெண்டாவது மனுஷன் விழுந்தான். இது ரெண்டையும் கடவுள் பார்க்கிறார். என்னடா நம்ம படைச்ச தூதனும் விழுந்துட்டான், நம்ம படைச்ச மனுஷனும் விழுந்துட்டான். இதே அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு. வசனம் சொல்லும், அவர் தேவ தூதர்களுக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். கடவுள் பார்க்கிறாரு, யாரை தூக்கி விடலாம், தூதனை தூக்கலாமா இல்ல விழுந்து போன மனுஷனை தூக்கலாமா, ரெண்டு பேர்ல யாருக்கு நான் கையை கொடுக்கணும். அப்போ கடவுள் ஒரு முடிவு எடுக்கிறாரு, இந்த தூதனை நான் தூக்க விரும்பல, என் சாயல்ல படைச்சிருக்கிற மனுஷனை நான் தூக்க விரும்புறேன்னு சொல்லி அந்த கடவுள் என்ன பண்ணார் தெரியுமா, அவரே இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஏங்க கடவுள் இறங்கி வரணும் அப்படி நீங்க ஒரு வேலை கேட்கலாம். ஏன்னா கடவுள் ஒன்று சொல்லிட்டார்னா அதில் மாற மாட்டார். அவர் ஒரு நியாயப்பிரமாணம், ஒரு சட்ட புஸ்தகம்னு ஒன்று சொல்லிட்டார். மனுஷன் பாவம் செஞ்சா அவன் ரத்தம் சிந்தி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம். அது ஈவன் மிருகமா இருக்கலாம், இல்ல பறவைகளா இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை.
அந்த பிரமாணத்தை கடவுள் கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்த உடனே கடவுள் பார்க்கறாரு, இந்த மனுஷன் ஒவ்வொரு டைமும் போய் எதையோ பலியிடுறானே, நான் ஒரு முடிவு பண்றேன், இவனுக்காக நான் இறங்கி போகிறேன். நான் ஒரு முடிவு பண்றேன், இவனுக்காக என்னத்தையோ கொடுத்து பார்த்தேன், ஆனா எதுலையுமே இந்த மனுஷன் வாழவே முடியல. அந்த மனுஷன் எதுல அடிமை ஆயிட்டான் தெரிஞ்சுக்கோங்களேன், மரணத்துக்குள்ள அடிமை ஆயிட்டாங்க. ஒவ்வொரு டைமும் அவன் வாழ்க்கையில மரணம் சந்திக்க ஆரம்பிச்சது. மனுஷன் இதுவரைக்கும் சந்தோஷமா இருந்தான், கடவுள் படைச்ச இடத்துல ரொம்ப திருப்தியா இருந்தான். ஆனா எப்ப இவன் விழுந்து போக ஆரம்பிச்சானோ, மனுஷனுடைய வாழ்க்கையில மரணம் சந்திக்க ஆரம்பிச்சது. ஆனா ஆண்டவர் இயேசு வந்தது எதுக்கு தெரியுமாங்க? அந்த மரணத்தின் அதிகாரிய கீழே தள்ளி அந்த மரணத்தை தம்முடைய மரணத்தினாலே ஜெயித்தெழும்ப இயேசு வந்தார். இயேசு வந்தார். இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசு ஏன் வந்தார்னு சிஸ்டர் சொன்னாங்க. இப்போ நான் சொன்னேன், இயேசு ஏன் பூமிக்கு வந்தார்? ஒரு பிரமாணம் இருந்துச்சு, 2 பேர் விழுந்து கிடந்தான், ஒன்று தூதன், இன்னொன்று மனுஷன். அவர் பார்த்தாரு, தூதனை நான் ஒதுக்குறேன், ஆனால் இந்த மனுஷனை நான் மகனா ஏற்றுக்கிறேன். கீழே வந்த தெய்வம் மனுஷனை ஒரு பக்தனா ஏற்றுக்க வரலைங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இயேசு உங்களை பக்தனா ஏற்றுக்கொள்ள வரலை. இயேசு சொன்னாரு, நான் என் பிள்ளையா இவனை ஏத்துக்கிறேன். ஐயோ விழுந்து போனவன் நம்ம ஏத்துக்குவோமா? நம்ம பிள்ளை விழுந்து போனாவே பல டைம் யோசிப்போம், சேர்த்திக்கலாமா வேண்டாமா, இவனை கூட வச்சுக்கலாமா வேண்டாமா, ஐயோ இவனை கூட வச்சா அவமானமாயிரும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பிரதர் சொன்னாரு, தம்பி என் பையன் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டான், இப்போ இவனை நான் சேர்த்தி வச்சா இந்த சொசைட்டி என்னை என்ன பேசுவோன்னு எனக்கு தெரியல. ஒரு தகப்பன் சொன்ன வார்த்தை, ஒரு தகப்பன் இடத்துல நேரடியாக சொன்னாரு, இவரை சேர்த்தி வச்சா இந்த சொசைட்டி என்னை எப்படி பார்க்கும், இந்த சமுதாயம் என்னை எப்படி பார்க்கும். பெத்த பிள்ளைங்க. ஆனா இயேசு யார் தெரியுமா? நீ பெத்த பிள்ளை இல்லை, நீ விழுந்த, ஆனா நான் வர உன்னை தூக்கிறது மட்டும் இல்லை, உன்னை நான் என் பிள்ளையாவும் மாற்ற வருகிறேன்னு சொல்லி வந்தார். அவர் தான் இயேசு, அவர் தான் இயேசு. இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு ஜீவ காலமெல்லாம் அடிமைத்தனம். பிசாசு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா, எல்லாருக்குள்ளேயும் அடிமைத்தனத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஒன்று மரண பயம், இன்னொன்று எத்தனையோ பாவ கட்டுகள், இனி வெளிவர முடியாத சில சூழ்நிலை. ஆனால் அதில் பெரிய ஒரு கட்டு என்ன தெரியுமா? மரணம். ஏன்னா கடவுள் மனுஷனுக்கு மரணத்தை வைக்கல. ஒருவேளை பூமியில மரணம் இருந்திருக்கலாம், ஆனா இங்க கண்ணை மூடுற நேரம் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, என் இயேசுவுக்கு முன்பாக என் கண்கள் திறக்கப்படும். இன்னைக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? இன்னைக்கு இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கா? அதுக்கு தாங்க இயேசு வந்தார். நீ எங்கேயோ செத்துருப்பப்பா, நீ எங்கேயோ செத்துருப்பப்பா, ஆனால் நீ செத்து இந்த பூமியில் அழியறதை விட நான் உன்னை வாழ வைக்க நினைக்கிறையா, நான் உன்னை வாழ வைக்க நினைக்கிறேன். அதுக்கு தான் இயேசு வந்தார், அதுக்கு தான் இயேசு வந்தார். இந்த வாழ வைக்கிற தெய்வத்தை இன்னைக்கு நம்ம தேடி வந்திருக்கிறோம். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நம்ம முடிஞ்சு போகிறதுக்குள்ள பெரிய அற்புதத்தை பெறப்போகிறோம். இன்னைக்கு தெளிவாக ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டேன், இயேசு தூதனுக்கு கை கொடுக்கல, ஆபிரகாமின் சந்ததியாகிய உனக்கும் எனக்கும் கை கொடுத்து இங்கே வந்திருக்கிறார். ஸோ அந்த இயேசு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு அற்புதம் செய்வார்.